இதோ ஒரு சிறிய காட்டுக்கதை. ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட பசுமையான காட்டில் வேணு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் காட்டை தனது தாயைப் போல நேசித்தான். மரங்களின் சத்தம், பறவையின் பாடல், ஆற்றின் ஓசை அவனுக்கு வாழ்க்கை பாடங்களாக இருந்தன. ஒரு நாள் நகரத்தில் இருந்த சிலர் காட்டை வெட்ட திட்டமிட்டனர். அவர்கள் செல்வமும் வசதியும் வாக்குறுதி அளித்தனர். ஆனால் வேணு அமைதியாக, இந்த காடு எங்கள் உயிர், இதை அழித்தால் நாளை எங்கள் பாசமே குறையும். அவன் காட்டின் முக்கியத்துவத்தை, மழை, நிழல், மண் எல்லாவற்றையும் எடுத்துரைத்தான். வேணுவின் வார்த்தைகள் மக்களின் மனதை தொட்டனர். அவர்கள் திட்டத்தை கைவிட்டனர். அந்த நாள் முதல் வேணுவின் காடு என்று அழைக்கப்பட்டது. காடு மனிதனுக்கு சொத்து அல்ல, மனிதனே காட்டுக்கு சொந்தமானவன்.